கடல் சீற்றம் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரம் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. இதுகுறித்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், பட்டினப்பாக்கத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றம் குறித்தும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு பற்றியும் சொல்லுங்க. நிச்சயமாக மைதிலி, பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் இன்று காலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்களான டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கடல் நீர் உள்ளே புகுந்துள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாம நிற்கக்கூடிய பகுதி சீனிவாசபுரம். இது அந்த கடலோட முகத்துவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட 5000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக கடலில் சீற்றம் ஏற்படும் பொழுது இந்த பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துகிறது. இதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நேரடியாக கேட்போம். அம்மா வணக்கம், இன்னைக்கு எத்தனை மணிக்கு உங்க வீடுகளுக்கு தண்ணி புகுந்தது? என்ன மாதிரியான பொருள்லாம் சேதமா இருக்குதுமா? வாஷிங் மிஷின், டைம் டேபிள், செல்லுலாம் கொஞ்சம் அப்படி தண்ணி ஏறிடுச்சு, அவ்வளவுதான். எத்தனை மணிக்கு தண்ணி வந்ததுமா? அது 5 நாளா வந்துதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலை 6:30 வந்துருச்சு உள்ள தண்ணி. அந்த வீடெல்லாம் இடிச்சுக்கின்னு உள்ள வந்துருச்சு. ஏதோ ஒரு கல்லா இடிச்சு உள்ள தண்ணி கொண்டு வந்துருச்சு உள்ள. இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய செவர்கள்லாம் சேதமா இருக்குதா? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது? அதுல இருந்து மீண்டும் பொருளை பயன்படுத்த முடியுமாமா? அது அவ்வளவுதான். தொப்பு தண்ணி ஏறிச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வேஸ்ட் தான். அது இந்த பகுதியில் ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தோட பக்கவாட்டு சுவரும் இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக கடுமையாக சேதமடைந்துள்ளது. அந்த தேவாலயத்தோட ஃபாதர் நம்மிடம் இருக்காரு, அவரிடம் நேரடியாக கேட்போம். இந்த உங்க தேவாலயத்தோட சுவர் எப்ப சேதமா இருக்குது? இந்த கடல் சீற்றம் வந்ததுனால என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு? இந்த பகுதியில நாங்க பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசம் 25 ஆண்டுகளாக சர்ச்சிங் ஆலயம் நடத்தி வருகிறோம். அநேக மக்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த ஒரு 6 நாட்களாக கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறபடினாலும் இன்னைக்கு அதிகமாக தண்ணீர் பாதிக்கப்பட்டு கடல் நீர் ஆலயத்துக்குள்ள புகுந்து இருக்கிறது. இதே மாதிரி 2009 கூட இதே மாதிரி ஒரு பகுதி நாங்கள் இடித்து விட்டோம். மீதி இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிறது இன்னைக்கு ஒரு 6 நாட்கள் தண்ணி பாய்ந்து இருக்கிறபடினால தயவு செய்து நம்முடைய தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எங்கள் மேல் இரக்கம் வைத்து இந்த பகுதியில் 5000 மக்களுக்காக, அநேக மீனவர்களுக்காக, அநேக நூற்றுக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் மேல இரக்கம் வைத்து இந்த பகுதியில கல்லினால தடுப்பு சுவர் எழுப்பி தரும்படி பணியோடு மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இப்போ இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இப்போ இதுவரைக்கும் அரசு அதிகாரிகள் வேற ஏதாவது மக்கள் பிரதிநிதிகள் ஏதாவது உங்களை சந்திச்சிருக்காங்களா? சனிக்கிழமை அன்று பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன் அவர்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு போயிருக்கார். அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கார். கண்டிப்பாக எங்க அப்பா மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க சொல்லி இந்த இடத்துல கல்லினால தூண்டில் வலை போட்டு கண்டிப்பா தருகிறோம் சொல்லுவாங்க. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை கண்டிப்பாக நம்முடைய அம்மா அவர்கள் இதை செய்து கொடுப்பார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக மைதிலி, இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடல் சீற்றம் ஏற்பட்டு வருவதன் காரணமாக மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. நம்மிடம் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர் இருக்காரு, அவரிடம் கேட்போம். நீங்க எத்தனை நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போகல? உங்க தொழில் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு சார்? கடந்த நாட்களாக நாங்க மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரு 3-4 நாட்களாக கடல் இந்த சீற்றங்கள் சரியில்லாதால போக முடியல. ஆனா எங்களுக்கு இப்ப போனா இப்ப கொஞ்ச நாளாக வருமானம் இல்ல. இப்ப வருமானம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சீற்றங்கள் சரியில்லாம போயிடுது. அது மாத்திரம் இந்த கடலோட போய் நீட் இந்த ஓரம் நீட் இது வரைக்கும் ஒரு 50-60 வீடு கிட்ட இந்த ஓலை வீடுங்க, சைட்ல செங்கல்ல இந்த ஆலோ பிளாக்கல்ல கட்டின வீடுகள் எல்லாம் செவரெல்லாம் சரிஞ்சு விழுந்துடுச்சு. அந்த ஒவ்வொரு வீடும் குறைஞ்சபட்சம் இந்த சைட்ல 2 வீடு ஒரு பக்கம் அப்படியே நீட்டுக்கு அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. ஓலை வீடு இருந்து அடிச்சுன்னு போயிடுச்சு. கல் வீடு எல்லாம் சரிஞ்சு சைடு சவரெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. ஆனா அங்க இருந்து வீட்டுல இருந்த பாத்துட்டு ஒரு சிலர் பயந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. புதுசா கொடுத்துன வந்தவங்க, வெளியிடத்துல இருந்து வாடகை இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பயந்துட்டு வீடு சாத்திட்டு போயிட்டாங்க. அந்த வீடு எல்லாம் எரிஞ்சு விழுந்துடுச்சு. சாமான்லாம் கூட போயிடுது. இங்க இருந்தவங்க வரைக்கும் ஒரு சிலர் பொருளுக்கு எடுத்து வச்சாங்க. ஆனா அதுவும் எல்லாம் வீணாயிடுச்சு, தண்ணி போட்டு வீணாகி விட்டது. ஆனா நாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. அம்மாவுக்கு தான் கோரிக்கை வச்சிருக்கோம், எங்களுக்கு நல்லது செஞ்சு தரும்படி நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக மைதிலி, இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் ஏற்பட்டு வருவதன் காரணமாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களும் மீன்பிடி விற்பனைக்கு செல்லவில்லை. இதனால் கடந்த சில நாட்களாகவே இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் உள்ளே புகுந்ததன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள்.